இன்றைக்கு நான் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு முட்டையும் போட்ட கறி பரோட்டாவும் இந்த கறி எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு எண்ணெய் கொதித்து வந்த பிறகு கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், 2 ஏலக்காய், சின்ன துண்டு கருவேப்பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி எல்லாத்தையும் போட்டு வதங்க விடுங்கோ. வதங்கி ஒரு முக்கால் பதத்துக்கு வந்த பிறகு உருளைக்கிழங்கையும் அதோட போட்டு கலந்து விட்டுட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் அந்த வெங்காயம் வதக்க விட்ட எண்ணெயிலே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதக்கி வரும். பிறகு ஒரு தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக போட்டேன்னா அதையும் போட்டுட்டு இதில் உரைப்பில்லை, வெறும் கலர் மட்டும்தான் இருக்குது. உரைப்புக்காக நாங்கள் வளமையாக கறிக்கு போடுற தூளையும் போட்டு கலந்து விட்டுட்டு பாலையும் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு இதற்கா கொஞ்சம் நிமிஷம் கலந்து விட்டோம்னு சொன்னால் இது நல்லா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சு கணக்காக வரும். ஏன் பால் விட்டோம்னு சொன்னால் அந்த பால்லே அவிஞ்சினு சொன்னால் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சு வந்த கட்டத்தில் கொஞ்சம் புளியையும் அதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு அவிச்சு வச்ச முட்டையும் பாதியாக வெட்டி அதோட போட்டுனா நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த கறி கொஞ்சம் வற்றி வரும். இந்த கட்டத்தில் அடுப்பை நிப்பாட்டுற கட்டத்தில் கொஞ்சம் சீரகத்தூளையும் போட்டு கலந்து எடுத்திங்கன்னு சொன்னால் கறி ரெடி. இது நேற்று தமிழ் கடைக்கு போயிருந்தாங்க. பரோட்டா அந்த பேக்கெட்டில் விற்றதை அதை வாங்கி கொண்டு வந்து சூடாக்கிட்டு சாப்பிட்டு நாங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க. பாய்.